கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் லட்சுமியும் சந்தோஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. வருஷம் அவன் பிறந்தனால லட்சுமியோட அம்மா அவங்க வீட்டில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அவனோட 7வது பிறந்த நாளையும் கொண்டாடினாங்க. யோ, யாராவது ஒரு சிகரெட் இருந்தா கொடுங்க. யோ, என் முன்னாடி நீ தாயா குடிக்க கூடாது, நான் குடிக்கலாம். கூட என்ன மறைச்சு எடுக்கிற மரியாதையா? ஆமாங்க. ஆமா, நீ எதிர்கட்சி எம்எல்ஏ வச்ச உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? நேத்தே நம்ம ஆளுங்கட்சிக்கு மாறிட்டாங்க. அதான பார்த்தேன். இல்லை காம்பவுண்டுக்குள் நுழையும் போதே காலை வெட்டியிருப்பாங்களே. ஆமா, எத்தனை நாளைக்கு எங்க கட்சியில் ஸ்டே பண்ண போற? சாகர வரைக்கும் நம்ம கட்சியிலேயே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்று பண்ணு. என்னங்க? நாளைக்கு சாயங்காலம் டீ குளிச்சிரு. ஐயோ, ஏன்டா புழுகிற? தலைவரே கட்சிட்டு போலான் இருக்காரு. பெருசே சௌக்கியமா? சௌக்கியம் தாங்க. நிக்கவே முடியல, நீ நாக்காளி விட மாட்டேங்கிற. என்ன சால்வை? மந்திரிங்க. மந்திரினா சால்வை போடணுமா? அதே என்ன யூனிஃபார்மையா? ஏயா ஊட்டி குன்னூர்ல குளிர் தாங்க முடியாம எல்லாரும் சால்வை போடுறாங்க. இந்த வேகாத வெயில்ல மெட்ராஸ்லயே உயிர் எடுக்கிறீங்க. யூனிஃபார்ம் மாத்தி பேண்ட்டுக்கு டே குப்பா. சமையல் ஆயிடுச்சா? ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறேங்க. மந்திரிகளோட வந்து உட்காந்துட்டேன். மந்திரியாக விட மாட்டேன். நீ உங்க தயவு இருந்தா ஆயிரலாங்க. டே, இன்னைக்கு நம்ம பேரனுக்கு பர்த்டே. வழக்கமா எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு பழைய பாட்டியே பாடுறானுங்க. புதுசா நீ ஏதாவது பாடுவியா? நான் பாடித்தானுங்க நம்ம கட்சியே கோட்டை பிடிச்சிருக்குதுங்க. 4 பாட்டு பாடித்தான் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோமா? எங்க பாடு. போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னம் பூட்டு, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னம். அந்த பூட்டுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அது ஜனங்களுக்கு தெரியும் போது நீ நானும் அந்த ஊர்லயே இருக்க முடியாது. பொட்டி படிக்க ரெடியா இருக்கு. மெழுகுவர்த்தி ஏத்துங்கப்பா. கேக் கட் பண்ணு. சிஎம் ஒன்றும் வரல. நாம எப்போ அந்த வேலை பற்றி கவலைப்பட்டிருக்கோம்? அசம்பிளிக்கு வெளியினால கவலைப்பட மாட்டோம். டே, நீ ஊதுற. Many more happy returns of the day. பாட்டியை கூட. ஆமாண்டா, நாட்டிலேயே முதல் மரியாதை சந்திராவுக்கு தான். வீட்டில் மட்டும் என்ன, அங்கேயே கொடு. தாத்தாவுக்கு? தாத்தாக்கு சுகர் கம்ப்ளைண்ட், சாப்பிடக்கூடாது. அம்மா கூட்டு. வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே இந்த காவிரி நீர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. ஆனா தண்ணி தான் வர மாட்டேங்குது. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு அந்த கமிட்டி மீட்டிங் இருக்குல்ல? அப்ப புறப்படுங்க. நம்ம நாட்டுல தாமா ஜனங்களுடைய எண்ணிக்கையை விட கமிட்டிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆமா, இந்த கமிட்டிகளை என்ன பண்ணுது? சும்மா இருக்கீங்களா? அரசு பார்த்து கழட்டி வையே. இப்படிதான் போன தடவை ஒரு கம்மல் மிஸ் ஆகி ஊடே 2 ஆயிருச்சு. ஏன் சந்திரா, திடீர்னு இந்த தங்க வைரத்துல தடை பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? சூசைட் பண்ணிக்குவேன். வர வர நீங்க ரொம்ப என்னது ஊருக்கு போறீங்களா? ஏமாப்ல கல்யாணமானதுல இருந்து சேர்ந்த மாதிரி 4 நாள் இருந்தது இல்ல, ஊருக்கு போறீங்க? கேம்ப் மாமா ஊட்டியில ட்ரங்கால் வந்துருச்சு. ட்ரங்கால் வந்துன்னா நீங்க வேணா போங்க. இவங்க 10 நாள் இருந்து போட்டோம். குழந்தைக்கு பள்ளிக்கூடம் கட்டு போயிடுங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சந்திரா, நீ சொல்லுமா. மாப்பிள்ள போட்டோம், நீங்க இருங்க. வந்து பதில் வரல. அவகிட்ட யாரும் பதில் பேச முடியாது. அரசே, இரு, கழுத்துல இருக்கிற நெக்லஸ் நான் வந்து கழட்டுறேன். என்னப்பா, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன்ப்பா. இல்லம்மா, அத்தை இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, 2 நாள் இருங்கம்மா, நான் வந்து கூட்டிட்டு போறேன். இருந்துட்டு போலாம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு. நான் பத்திரமா இருக்கேம்மா. லட்சுமி, அம்மா உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. வரேம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், பாட்டி தொந்தரவு பண்ணாத, ஒழுங்கா படி. வரேன்டா. வரேன். என்ன சார் கொடுமையா இருக்கு? 5 வருஷம் முன்னாடி வீடு வீடா சோப் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த அந்த சந்திரா இன்னைக்கு ஜில்லா ஜில்லாவா சொத்து வாங்கி நாட்டையே சுரண்டிட்டு இருக்கா. இதுக்கு இந்த கவர்மெண்ட்டும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. இது ஏன்? என்ன சார் காரணம்? சார், கவர்மெண்ட் அந்த அம்மா கையில இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் அவங்க முன்னாடி கை கட்டி நிக்குது. பல்ல புடுங்கின பாம்பு கூட படம் எடுக்கும். ஆனா சோளக்காட்டு பொம்மையா இருக்கிற போலீஸ் இலாக்கா சும்மா தானே இருக்க முடியும். நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர். அந்த அம்மா வீட்டை ரைடு பண்ணணும்னு சொன்னீங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச இந்த டீடைல்ஸ் உங்ககிட்ட சொன்னேன். சார், விஷயம் வெளியே தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்து சார். டோன்ட் வரி இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார்.
உட்கார் லக்ஷ்மி. என்ன பையன் குறும் பண்றானா? இல்லைங்க, என் மனசுல இருக்க நினைப்பு தான் குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? நீங்க அந்த சந்திராவோட வீட்டுக்கு ரெய்டுக்கு போறதே எனக்கு பயமா இருக்குங்க. அட பைத்தியமே, என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்டோட சோளக்காட்டு பொம்மை நான் நினைச்சேன். சென்ட்ரல் கவர்மெண்டோட சிபிஐ ஆபீசர். எனக்கு ஃபுல் பவர்ஸ் இருக்கு. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பயப்படாது. என்ன மேடம், சிபிஐ ஆபீசர் வந்திருக்காங்க, வர சொல்லு. We are all CBI officers. நாங்களும் தான் சிபிஐ. நாங்க சொல்ற சிபிஐக்கு பேரு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓ, அந்த சிபிஐ. நாங்க உலக மகா கிரிமினல். அப்ப நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்டீங்க? ஆளுங்கட்சி எம்பி முரளிதரனை கள்ளக்கடத்தல் விஷயமா டெல்லி சுங்க இலாக்கா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் உங்க வீட்டை ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த ஸ்டேட்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் மினிஸ்டர்ஸும் என் முந்தான நிழலை பார்த்தாவே சலாம் போடுவாங்க. நான் மூலவர்னா சிஎம் உற்சவமூர்த்தி. அப்படிப்பட்ட எனக்கு நீ எல்லாம் ஒரு ஜுஜூபி. ஷட் அப். ஆணவ அதிகாரம்லாம் இந்த ஊர் எல்லை வரைக்கும் தான். அதுவும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சா உனக்கு சட்டத்தோட வேகம் தெரியும். சிபிஐ சட்டம் கிட்டங்கள என்ன பயமுறுத்தாத. கடலை பார்த்துக்கிட்டு நிக்கிறவனுக்கு தான் அதை கண்டா பயம். நான் கப்பல்ல போறவோ அலைகளே என்ன கண்டா அடங்கி நின்னுடும். நீ கடல் ராணியா இருந்தாலும் சரி, காட்டு ராணியா இருந்தாலும் சரி, நீ செய்யற ஃப்ராட் எல்லாம் பப்ளிக் மத்தியில அடையாளம் காட்டுறது எங்க சிபிஐ டிபார்ட்மெண்ட் தான். மைண்ட் இட். உன் வீட்டை சர்ச் பண்ண போறோம். பிறந்தா எலும்பத்தான் கடிச்சு பார்க்கணும். ஆனா நெருப்ப நக்கி பார்க்கணும்னு நினைச்சா வெந்து சாம்பல் ஆயிடும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கும் அந்த எம்பி முரளிதரனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னா, எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை வெளியிடுவேன். இன்னொரு விஷயம், இங்க நடந்த கொலையை பத்தி யாரும் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க டெட் பாடி தான் டெல்லிக்கு போகும். மழையில நனைஞ்சு மண்டையெல்லாம் ஒரே வலி. என்னையும் வேகவே மாட்டேங்கிறானே. பெரிய உருவம் இல்ல. சந்திரா, நடக்கிறதா இருந்ததுன்னா முன்னாடி நட, பின்னாடி நடந்து இதே சாக்குன்னு தீக்குள்ள தள்ளி விட்டுறாத.
ஷாப்பிங் போயிருந்த நம்ம பொண்ணு வந்துட்டா போல் இருக்கு. அம்மா என்னம்மா? அதுமா உங்க மாமியா ஈர கையோட லைட் போறதுக்காக சுவிட்சில் கை வச்சிருக்காங்க, ஷாக் அடிச்சிருச்சு. 3 பேஸ் கரண்ட் இல்ல, ஃபிட்ஸ் வந்துருச்சுமா. என்ன இதெல்லாம்? ஐயோ ஐயோ இப்படி ஆயிட்டீங்களா? ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அதாவது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமான இந்த பார்வதி அம்மாவுக்கு ஜாதகப்படி நேரம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஆயுசு ரொம்ப கெட்டி. அது மட்டும் இல்ல, சூரியன், சந்திரன், குரு இந்த 3 கிரகமும் உச்சத்துல இருக்கனால இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் 85 வயசு வரைக்கும் சாவே கிடையாது. யோ போயா நீ என்ன பேசிக்க? நீ அஸ்ட்ராலஜிலேயே ஆயில் கட்டி ஆகிறது, ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் கண்டுபிடிக்கிறாருன்னா அப்புறம் அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சுட்டு எதுக்கியா தொழில் பண்ண? பேசாம உன்னை மாதிரி என்னை மாதிரி ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து சுத்த வேண்டியதானே. இது மாதிரி ஜோசியர் பங்காளி, நீங்க ஓட்ட கட்ட கணக்குல ஏதோ குழப்பம் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. உதிக்கிற சூரியன் திசை மாறி போனாலும் நான் கணிக்கிற ஜாதகம் தப்பா இருக்காதுங்க. கடைசியா சொன்ன உங்க ஜாதக கணக்கு என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவங்களுக்கு பணம் கொடுங்க. என்னங்கய்யா சண்டை போடாம பிரிச்சுங்க. சரி நாங்க வரோங்க. சந்திரா, உன்னுடைய கிரிமினல் மூளை இது வரைக்கும் தமிழ்நாடு லெவலுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது, இப்ப ஆல் இந்தியா லெவலுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? என்ன கிரிமினல்ன்றீங்களா? எஸ், we are criminals. உன் மூக்கு மொழி வேணா கிளியா பாடுற மாதிரி இருக்கலாம், ஆனா மூளை என்னவோ கிரிமினல் மூளை தானே. 100 ரூபாய் அடிச்சிட்டீங்களா? பர்சன்டேஜ் இல்லாம நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. எங்க அத்தைக்கு என்னாச்சு டாக்டர்? I think it is penalty cut. Don't worry. நான் இமிடியேட்டா ட்ரீட்மென்ட்க்கு ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் டாக்டர். டாக்டர், அந்த கிழவிக்கு உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில் மேடம், ஜஸ்ட் பக்கவாதம் தான். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எழுந்திருக்கலாம், நடக்கலாம், பேசலாம். மங்களே அந்த அம்மா நடக்கட்டும், பிடி உஷா மாதிரி திப்பரு திப்பரு நோடி தங்க மெடலே வாங்கட்டும், ஆனா வாயை திறந்து பேசக்கூடாது, ஏன்னா அதுலதான் வம்பே இருக்கு. இப்போ உங்க கணக்குப்படி அந்த அம்மா 10-15 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? இல்ல 20-25 வருஷம் கூட இருக்கலாம் மேடம். இருக்க கூடாது, கொன்னுடுங்க. சந்திரா, உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் சூப்பர். ஏன்னா இந்த அம்மா வாயை திறந்து பேசி மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது நம்ம போட்டு கொடுத்துட்டான்னு வையே, நாம டோட்டலா க்ளோஸ் ஆயிடுவோம். இப்போ நாம பண்ற தேச துரோகம் எல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது தராசு நக்கீர் மாதிரி பத்திரிகைக்கு ஒரு நியூஸ், ஜனங்களும் படிச்சு தெரிஞ்சு பக்கோடா கட்ட போட்டுருவாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கே சாட்சி ரெடி பண்ண மாதிரி ஆயிரும். அந்த அம்மா சாட்சியா ரெடியா இருக்கு, முன்னாடி சமாதி கட்டிருங்க. அப்படின்னா மேடம் வழக்கம் போல விஷ ஊசி போட்டுருங்க. யாரு? வர சொல்றேன், வர சொல்றேன், போய் சொல்றேன், வந்து வர சொல்றேன். என்ன கழுத்து வலிக்குதா? நான் அமைக்க விடுறேன். என்ன அத்தை? போயிடலாம், அவர் வந்தோடனே எல்லாரும் போயிடலாம். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எதுவுமே புரியலையே, என்ன செய்யுது? அத்தை நல்லா இருந்தா உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அத்தை? சீக்கிரம் பாருங்க, கொஞ்சம் சும்மா இருக்காத, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, சொல்ல கேளுங்க. டாக்டர், ஊசி போட்டதால அது குணமாகும். என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறீங்க? பயந்தாங்குழி பாட்டியா இருக்கிறியே, ஊசி போய் போய் பெரிய என்ன, நான் ஊசி போட்டு காட்டணுமா? டாக்டர் ஊசி போடுங்க. சும்மா பாட்டி, ஊசி போட்டா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்ப வந்து நம்ம கண்ணாமூச்சி விளையாடணும்ல. டாக்டர் ஊசி போடுங்க.
இன்ஜெக்ஷன் போடுங்க. நீ கொஞ்சம் பிடிச்சுக்கலாம். டேய் கொக்கால் நல்லா பிடிச்சிருக்காதே. போடுங்க. பிடிக்க மாட்டேங்கிறாங்களே. அட போடுங்க டாக்டர் கொஞ்சம் பிடிடா. பிடிக்கலாம். பிடி. போடுங்க. அம்மா அம்மாக்கு என்னாச்சு? சின்ன ஊசிக்கு போய் இப்படி உயிர் வர மாதிரி கத்துறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளவு அடம் பண்ணிட்டீங்களே அத்தை. படுத்துக்குங்க அத்தை. கடுங்குளூர்ல பொண்டாட்டி உள்ள புருஷன் வெளியில இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா? தாத்தா நான் உனக்கு ஊசி போட போறேன். ஊசி போற நீ பெரிய டாக்டரா? நான் டாக்டர் தான். ஒழுங்கா ஊசி போற டாக்டரா இருந்தா உருப்படியா ஒண்ணு சம்பாதிக்க முடியாதுடா. ஊரையே அடிச்சு உலையில போட்டு வையே படிக்காமலே உனக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பானுங்க. ஆமா ஊசி போறங்கிறியா? தாத்தாவுக்கு என்ன வியாதி? எய்ட்ஸா? இன்னும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுற. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டிவில போறாங்களே பேராண்டி எய்ட்ஸுக்கும் கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா உள்ள இருக்காளே என் பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு வியாதி இருக்கு, பண வியாதி. அதுக்கு தாண்டா என்ன மருந்தே கண்டுபிடிக்கல. வேணா அவளுக்கு போடு. ஆமா இந்த ஊசி உனக்கு ஏது? அதான் பாட்டிக்கு போட்டாங்களா அந்த ஊசி. அந்த ஊசியா? போட்டுக்கோங்க தாத்தா. தாத்தா போட்டுக்கோங்க தாத்தா. நீங்க ஏன் தாத்தா ஊசிக்கு போய் பாருங்க. ப்ளீஸ் போட்டுக்கோங்க தாத்தா. திருடன் தேள் கொட்டுச்சுனா வெளியில சொல்ல முடியுமாடா? கீழே போடுறா. போட மாட்டேன். அட கீழே போடு. அட டேய் இவனை புடிங்கடா டேய். ஹலோ லட்சுமி, நான் பிரபாகரன் பேசுறேன். பையன் எப்படி இருக்கான்? பையன் நல்லா இருக்காங்க. சரி அம்மாவை கூப்பிடு. அம்மா அம்மா அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா லட்சுமி ஏன் அழுற? ஏன் அழுற லட்சுமி? அம்மா என்னடா? என்ன பாட்டி வாயில நோராமா. என்னம்மா சொல்ற? ஆமாமா. ஹலோ. ஆமா ஆமா. வேண்டாம் வேண்டாம், நீங்க வந்தா என்ன அந்த அம்மா எந்திரிச்சிருவா போறாங்க. நீங்க உங்க வேலையை கவனிங்க. மாப்பிள உங்க அம்மா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாங்க மாப்பிள. மாப்பிள அவங்களே சம்மந்தியாவா நினைச்ச, என் குல தெய்வமா நினைச்ச மாப்பிள. அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க மாப்பிள. மாப்பிள அவங்க கார் அடிச்சு செத்து இருந்தா பரவாயில்ல, பஸ் அடிச்சு செத்து இருந்தா பரவாயில்ல, கேவல கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாங்க மாப்பிள. யாருக்கு எல்லாமோ சாவு வருது, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதா? மருதமல்ல முருகா, நீயாவது இந்த கொடுமையை தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா? மகாலட்சுமி மாதிரி இருந்து அவங்கள மரணப்படுக்கையில படுக்க வச்சுட்டியப்பா. அம்மா 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 அம்மா. சிந்திக்க மட்டும் தெரிஞ்சவன் அறிவாளி, நடிக்கவும் தெரிஞ்சவன் அரசியல்வாதி. இந்த மூணுலயும் நான் சரிபாதி. தமிழ் பாட்டு காலம் நீர் விளையாட்டு, தாய் பாடும் தமிழ் பாட்டு காலம் நீர் விளையாட்டு, தாய் போதிலே அவள் என்ற வாழ்க்கையிலே உயிரே தீபமே தாயே ஊரெங்கும் தேடுகிறேன் செய்கிறேன்.
பெருக்காது தத்து பிள்ளை தத்து தண்டை நூத்தி 2 டிகிரி இருக்க. நாக்க நீட்டு கசக்குதா? எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். டாக்டர் எனக்கு ஊசி வேணாம் டாக்டர். அம்மா சொல்லுங்க எனக்கு ஊசி வேணாம் டாக்டர். எனக்கு ஊசி வேணாம் டாக்டர். அம்மா சொல்லுங்க ப்ளீஸ். உனக்கு ஜுரம் போகும். வேணாம்மா ப்ளீஸ் மாமா. வேணாம் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். சொன்னா கேளுமா டாக்டர். அம்மா சொல்லுங்க ப்ளீஸ் மா. வலிக்காம போட சொல்றேன் டாக்டர். ஊசி வேணாம் விஜய். ஊசி வேணாம் டாக்டர். நீ எங்க போறன்னு சொல்லு, நாங்க போறோம். அப்பதான் ஜுரம் போகும். பயப்படாத. அவன் தான் ஊசி வேணாங்கறான்ல, சும்மா ஏன் கத்த விடுறீங்க? மருந்தோ மாத்திரையோ கொடுத்துட்டு போங்க டாக்டர். ஓகே, நீங்க மாத்திரையை கொடுங்க டாக்டர். சரி, நான் ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு போறேன். காலையில வந்து பாக்குறேன். ஒன்னும் பயப்படாதப்பா, மாத்திரை மட்டும் தான். எனக்கு ஊசி வேணாம்மா. எனக்கு ஊசி வேணும்னு சொல்லுமா விஜய். சொல்லுமா விஜய். சொல்லுமா விஜய். என்னப்பா பண்ணுது? அப்பா அப்பா எனக்கு ஊசி வேணாம்ப்பா. பாட்டி ஊசி வேணாம் வேணாம்னு சொன்னாங்க. அம்மா கையை பிடிச்சாங்க. தாத்தா பாட்டி காலை பிடிச்சி சொன்னாங்க. டாக்டர் ஊசி போட்டாரு. பாட்டி வாயில நுர வந்து செத்து போயிட்டாங்கப்பா. எனக்கு ஊசி வேணாம்ப்பா. எனக்கு ஊசி வேணாம்ப்பா. ஊசி வேணாம்ப்பா. ஊசி தான் பாட்டிக்கு போட்டாங்க. நோ டவுட் பாய்சன் தான். ஏன் பிரபாகர், உங்க அம்மாவை விஷ ஊசி போட்டு கொண்டு இருக்காங்கன்னு நீ சொல்ற, அதுக்கு என்ன காரணம், யார் சாட்சி நீ தெரிஞ்சுக்கலையா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பெத்த தாயும் பிறந்த குழந்தையும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா சாகடிக்கப்பட்டதை என் பையனே எனக்கு சொல்லிட்டான். இதுக்கு மேல எனக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை, காரணமும் தேவையில்லை. சரி பிரபா, உங்க அம்மாவோட இழப்புக்கு நீ மத்தவங்களை கொலை பண்ணிட்ட. அது சாதாரண மனுஷங்களுடைய உணர்ச்சி. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய நீ எதுக்காக கொன்ன? அவ என்ன தப்பு பண்ணா, என்ன பாவம் பண்ணா? அவ என்ன காதலிச்சா சந்தோஷப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷப்பட்டேன். எங்க அம்மா சாவுக்கு அவளும் காரணம்னு எனக்கு தெரிஞ்சது, சாவடிச்சேன். நோ, உன்னோட கொலவெறினால நீ செஞ்ச மன்னிக்க முடியாத பாவம் தான் அது. உன்னோட காதலுக்கும் கல்யாணத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத உங்க அம்மாவை எதுக்காக மனைவி கொலை செய்யணும்? அதனால அவளுக்கு என்ன லாபம்? நான் செஞ்சது தப்பா இருக்கலாம், பாவமா கூட இருக்கலாம். ஆனா 4 முள்ளுச்செடியை வெட்டையில ஒரு பூச்செடி வெட்டுப்படத்தான் செய்யும். இது என்னோட சதி இல்லை, என் பொண்டாட்டியோட தலைவிதி. இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறியே, உங்க அம்மா கொலை செய்யப்பட்ட உடனே ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? அங்கதாண்டா நீ நானும் வித்தியாசப்படுறோம். ஒரு குற்றவாளியை தண்டிக்க உங்க ஈபிகோல ஒரு செக்ஷன் இருக்குது, அதே குற்றவாளியை தப்பிக்க வைக்க 1008 செக்ஷன் இருக்குது. எங்க அம்மா கொலையானது தெரிஞ்சதுமே அருவாள் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? எங்க அம்மா என்ன அனாதையா விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி நான் என் பையனையும் அனாதையா விட்டுட்டு தூக்கு மேடைக்கு போக வேணான்னு யோசிச்சேன். அவனுங்க எப்படி தர்மத்தை ஏமாத்தி எங்க அம்மாவை கொன்னானுங்களோ, அதே மாதிரி சட்டத்தை ஏமாத்தி அவனுங்களை கொல்ல முடிவெடுத்தேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தனா கொன்னுகிட்டு வந்தேன். என் கெட்ட நேரம் ஒன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உன் நல்ல நேரம்
இப்பவும் சொல்றேன், என் கணக்குல பாக்கி இருக்கிற அந்த சந்திரன் அவளை மட்டும் ஒரே ஒரு கொலை பண்ணிட்டு வந்து சரண்டர். இட் இஸ் இம்பாசிபிள். சந்திராவை நான் சட்டத்து மூலமா பாத்துக்கிறேன். நீ அமைதியா ஆண்டனி, ஒரே ஒரு தடவை என்ன வெளியே விடுறா. டே 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 புண்ணியமா போக என்ன வெளியே விடுறா. டே ஒரே ஒரு தடவை என்ன வெளியே விடு, நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன். சார், பிரபாகருடைய அம்மா சாவுல எனக்கு டவுட் இருக்கு. என்ன டவுட்? 100 வயசு வாழ வேண்டியவங்க அற்பாயசில போயிட்டாங்களேன்னா? இல்ல சார், 100 வயசு வாழ வேண்டிய அந்த அம்மாவை அநியாயமா கொண்டுட்டாங்களே. கொலையா? எஸ். நோ நோ, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதுல அவங்க சாவு நேச்சுரல் டெத் ரிப்போர்ட்ல இருக்கு. ஆமா சார், மனசாட்சி இல்லாத போலீஸ்காரனும் டாக்டரும் கொடுக்கிற ரிப்போர்ட் என்னைக்குமே குற்றவாளிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். நீங்க யார குற்றவாளின்னு சொல்றீங்க? சந்திரா, இந்த நாட்டுக்கு பிடிச்ச 7 நாட்டு சனி, அவளைத்தான் சொல்றேன். நீங்க அந்த அம்மாவை 7 நாட்டு சனின்னு சொல்றீங்க, ஆனா அரசியல்வாதிகளுக்கு அவங்க தான் 7 கொண்டல வாடா. ஐ மீன் லட்சுமி கடாட்சம். அவ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல சார். பிரபாகருடைய அம்மா டெட் பாடியை நான் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். மிஸ்டர், உங்களை டெல்லியில இருந்து இங்க வரவழைச்சது பிரபாகரன் அரெஸ்ட் பண்ணத்தான், அவங்க அம்மாவுடைய டெத் பாடி ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்ல. அப்படின்னு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்தா என்ன பதில் சொல்றது? நீங்க ஏற்படுத்தின டைகர் ஆபரேஷனுக்கு இன்சார்ஜ் நான் தானே. அந்த ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட கேஸ் தான் இந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. There you are. எனக்கு ஆர்டிஸ்ட் தான்டா. கிரைம் ஏரியா. கம் ஆன் ஃபாஸ்ட் சார்ஜ். கம் ஆன். ஆல் ரைட், அவ எல்லாரும் கூப்பிடப்படுங்க. திஸ் இஸ் கிரைம் ஏரியா ப்ளீஸ். யா ரோஜர். ஏமா இவங்க 3 பேர்ல யாரையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏண்டா நீ அந்த பொண்ணுக்கு அண்ணனா? இல்ல சார். இவ உனக்கு தங்கையா? இல்ல சார். ஏயா நீ அந்த பொண்ணுக்கு புருஷனா? இல்ல சார். ஏமா அப்ப இந்த 3 பேர்ல யாரையுமே உனக்கு தெரியாது? தனியா பஸ் ஸ்டாப்ல நிக்கிற ஒரு குடும்ப பொண்ணு கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த காலி பசங்க ரவுடித்தனம் பண்ணுவானுங்க? மனோஜ் சார்ஜ். ஓவர். நியர் தி பஸ் ஸ்டாப் சார். ஓவர். ரவுடிஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க சார். ஓவர். அவங்க பிடிக்கிற ஹெலிகாப்டர் அனுப்புங்க சார். ஓவர். எஸ் சார். ரோஜர். பாத்தியா மனுஷ் நாய் மாதிரியே கத்தி எல்லாரையும் விரட்டினா பாத்தியா? சிஸ்டர், நீ ஆபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, நாங்களே கொண்டே விடுறோம். மனுஷ் சிஸ்டர் சைடு கார்ல ஏத்து. அட பாவி, என் பொழப்பையே கெடுத்துட்டியே. ஏமா ஏன் தோணுச்சு? எப்படிமா உன் பொழப்பு கெடுத்தா? நான் 1000 ரூபாயில நின்னேன், அவனுங்க 500 ரூபாய்க்கு நின்னானுங்க. நான் இறங்கி வந்து 700 ரூபாய் கேட்டேன், 650 ரூபாய் கேட்டானுங்க. அப்படி இப்படி பேசி பாட்டியை சரி கட்டுக்குள்ள இப்படி வந்து கெடுத்துட்டியா? சாரி சிஸ்டர், நான் வேணா உங்க 3 பேரை திருப்பி கூட்டு வந்துட்டுமா? ஏன் நம்ம தொழிலே மாறி போயிருட்டா? மாத்திரேன்டா புடி. ஹலோ கண்ட்ரோல் ரூம், என்ன ரேப் பண்றாங்க. ஹலோ என்ன ரேப் பண்றாங்க. ஐயோ யாராவது வந்து புடிங்க. ஓடுறாங்க, யாராவது வந்து புடிங்க. நம்ம வண்டிதான். போற வழியில இறங்கி வா சார். சார் ப்ளீஸ் உள்ள வாங்க. தேங்க் யூ. நான் வந்துறேன். வாடா சீக்கிரம் வாடா டேய். ஐயோ வராங்கடா டேய், யாரா உள்ள? என்ன சார் வண்டி வேற ரூட்ல போயிட்டு இருக்குது? ஐயோ இன்னமா முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சா ஏறி இருக்க மாட்டோமே. ஏன் சார் வண்டியை பொசுக்கு நிறுத்திட்டீங்க? ஏன்டா தரதரிக்க ஓடி வந்தீங்க? சார் அது வந்து அந்த பொண்ணு யாரு? சார் அந்த பொண்ணு நம்ம கேஸ் விஷயமா தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் சார். அப்புறம் தான் சார் தெரிஞ்சது அந்த பொண்ணே ஒரு கேஸ்னு. டேய் இதுதான்டா உங்ககிட்ட எந்த ரகசியம் சொல்லக்கூடாதுங்கிறது. இதை ஏன்டா அவர்கிட்ட சொல்றேன்? டேய் நீ சொன்ன ஒரு ரகசியத்தை இது வரைக்கும் நான் யார்கிட்டயா சொல்லிருக்கேனா? நான் என்ன ரகசியம் சொன்னேன்? ஆமா நீ அன்னைக்கு சொல்லல. இவர் அந்த மொட்டையை வச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஐஜி வீட்ல இருந்து போன் வந்திருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உடனே ஒரு போன் அட்டெண்ட் பண்றதுக்காக போனாரு. அந்த கேப்ல இந்த அம்மாவே அந்த கைதியோட கட்டை அவுத்து விட்டு அவனை ஓட விட்டு இந்த ஐயா வர நேரம் பார்த்து ஏதோ தப்பி ஓடுற கைதியை சுட்டு தள்ளுற மாதிரி இவங்க சுட்டுட்டாங்கன்னு இந்த அம்மாவை நீ சந்தேகப்படல? என்னைக்காவது இவர்கிட்ட நான் சொல்லிருப்பேன். மேடம் நம்பாதீங்க மேடம், இவன் டைம் பாஸ்க்காக சொல்றேன் சார். சார் முதல்ல உங்களுக்கு கீழே இறக்குங்க. நீங்க என்ன மேடம் சொல்றது? நாங்களே எங்களை இறக்கிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை. நீங்க அடிக்கடி தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே சிகரெட்டை வாயில, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது எல்லாருனாலும் முடியாது கண்ணு. சார் ரூட் கிளியர், போலாம். பாரு எடுத்துக்க எடுத்துக்க. சீக்கிரம் வாடா, அந்த பொண்ணு வந்துட போறா.
சேம் நேச்சுரல் டெத். இந்தாங்க சார். நீங்க ஹெட் குவார்டர்ஸ் போலாம். சார் சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். படி அவுட். துப்பாக்கி இன்னும் ஒரு குண்டு தான் இருக்கு. அதை வச்சு உன்னை நான் கொண்டுட்டு இதே மாதிரி ஒரு டெத் சர்டிபிகேட்டை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த அம்மாவை விச ஊசி போட்டுதான் கொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரா தான் சார்.